அச்சோ, சாரி சாரிண்ணா. ஷஷ்டி அப்த பூர்த்தி எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். எனக்கு அதுதான் மாமா முக்கியம். எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை கிடையாதுமா. இந்த வயசான காலத்துல ஆயுள் விருத்திக்காக இந்த பூஜை பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது? என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த ஃபங்க்ஷனை இந்த வீட்டுக்கு மருமகன்ற முறையில நீதான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். காஞ்சனா இருந்தா இருக்கட்டும், இல்லனா போகட்டும். மாமா அம்மா மாமா திரு என்ன தேடி வந்துட்டு இருக்கான். தயவு செஞ்சு அவன்கிட்ட எதையும் காட்டிக்காதீங்க ப்ளீஸ் மாமா. நான் அவனை சமாளிச்சுக்கிறேன். திரு வரட்டும், அவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லதான் போறேன். அவனை எனக்கு நல்லாவே தெரியும். அவன் உன்னை இப்படி விட மாட்டான். இந்த விசேஷத்தை நீ இல்லாம நடத்தவே விட மாட்டான். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க என்னடான்னா இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க. தாத்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திரு அது மாமா தாத்தா ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்படியே நிறுத்திட்டீங்க. திரு எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலப்பா. கோவில்ல வர சாம்பிராணி புகைலாம் எனக்கு ஒத்துக்கல. அதான் கார்ல உட்கார்ந்துட்டு இருந்த, அதுக்குள்ள மாமா வந்தாரு. நீயும் என்ன தேடிட்டு வந்துட்ட. ஐயோ என்னாச்சுமா? ஒன்னும் இல்லடா. அத்தை வந்துட்டாங்க. நான் காஞ்சனா அத்தை கிட்ட உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். டேய், இப்படி உடம்பு முடியாம நாங்க வந்தேன்னு வச்சுக்க, பாக்குற எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். எனக்கு சரியான உடனே நானே அங்க வரேன். என்னம்மா சொல்றீங்க? அன்னைக்கு இதே கோயில்ல தான் அந்த பொண்ணு உங்க நெத்தியில குங்குமம் வச்சதும் உங்களுக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. இப்போ திரும்பவும் உடம்பு முடியலன்னு சொல்றீங்க. அது உண்மைதான்டா. இது வேற என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது. திடீர்னு ஒரு மாதிரி தலை சுத்துது. ஒரே கொமட்டல், வாந்தி வர மாதிரி வேற இருக்கு. மூச்சு திணறலா இருக்கு. என்னை பத்தி நீ கவலைப்படாத, எனக்கு ஒண்ணுமே ஆகாது. காஞ்சனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க வந்திருக்காங்க. நீ அவங்கள போய் கவனிடா. இப்ப நமக்கு அதுதான் முக்கியம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க வந்துடுறேன். எனக்கு எல்லாம் சரியாயிடும். டேய், நீயும் இங்க வந்துட்டா சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள யாரு கவனிப்பாங்க? நான் கொஞ்ச நேரம் கார்ல இருந்துட்டு அங்க வந்துடுறேன். போ. தாத்தா பாட்டி கூட இருந்து இந்த ஃபங்க்ஷனை ஒரு குறை இல்லாம நல்லபடியா நடத்தணும். சரியா? எனக்கு உடம்பு முடியலங்கிறத யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சரிம்மா, டைம் ஆயிடுச்சு. தாத்தா வாங்க போலாம். நீ போப்பா, வர. போப்பா. என்ன யாரை பார்த்தாலும் அவரை மாதிரியே இருக்கு. பரவாயில்ல, இதுவும் நல்லாதான் இருக்கு. लक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात्। ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि। इंदा माले मातिक அம்மா. என்ன மயிலு, ஃபங்க்ஷன் நடக்கிற நேரத்துல நீ எதுக்கு இங்க வந்த? பூஜை ஆரம்பிச்சிருச்சா? தாத்தா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருமா. நீங்க எவ்வளவு வருத்தத்துல இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. நான் வருத்தத்துல இருக்கேன்னா யாரு உனக்கு சொன்னது?
நீயே முடிவு பண்ணிப்பியா? ஏமா என்கிட்ட மறைக்கிறீங்க? நீங்க காஞ்சனாக்கா கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் திருவுக்கு தெரிஞ்சது ஃபங்க்ஷனே நடக்காது. டேய், நீ சொல்றது உண்மைதான். திருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீ அவன்கிட்ட சொன்னா மட்டும்தான் தெரிய வரும். இங்க பாரு மயில, அப்படி மட்டும் நடந்துச்சு நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். காஞ்சனா இந்த வீட்டுக்கு வரணும். பிரிஞ்சிருந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு தான் இத்தனை வருஷமும் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட வரோம். அந்த அம்மன் புண்ணியத்துல அது நடந்திருக்கு. நீ போய் தாத்தா பாட்டியோட ஃபங்க்ஷனுக்கு திருக்கு ஹெல்ப் ஆறு. அம்மா, ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஸ்வாஹா. கெட்டிபலம் மாங்கல்யம் தந்துநானே நாமம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே त्वञ्जीव सरदां सदं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी ஐயா, சஷ்டியப்த பூர்த்தி நிறைவா முடிஞ்சிருத்து. நீங்க 2 பேரும் எழுந்து நின்னுட்டு எல்லாம் மத்தவா வந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பா. எந்திரிமா. ஒரு நிமிஷம். கவிதா, வா, நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ப்ரோ, அப்படியே பக்கத்துல வாங்க. எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க. ஒரு நிமிஷம். மயிலு, வா. இப்ப எடுங்க. வயசுல சின்னவனா இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்திட்டப்பா. ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான், பேசிட்டு வந்தா. சரிப்பா, நீ போய் பேசிட்டு வா. ஐயோ, இது எப்படி நான் மறந்தேன்? காஞ்சனா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு வச்ச இந்த காணிக்கைய அம்மனுக்கு செலுத்துறதா வேண்டிட்டு இருந்தேன். இப்ப நான் இதை எடுத்துட்டு கோயிலுக்கு போனா காஞ்சனாவோட கண்ணில் படுற மாதிரி ஆயிடும். தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஆனா ஷஷ்டியப்த பூர்த்தி முடியறதுக்குள்ள இந்த காணிக்கை அம்மனுக்கு போய் சேர்ந்தாகணுமே. ஐயோ, எப்படி சேர்ப்பேன்? ஏமா, ஏமா,
கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமாம்மா. நீ நல்லா இருக்கியா? ஆமா, நான் நல்லா இருக்கேன். எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். என்னம்மா உதவின்னு கேக்குறீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நல்ல விஷயத்துக்காக வேண்டி காணிக்கையை முடிஞ்சு வச்சிருக்கேன். அது இப்ப நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இந்த காணிக்கையை அம்மனோட உண்டியல சேர்க்கணும். எனக்காக நீ அதை பண்ண முடியுமா? அம்மா, வேண்டுதல்னு சொல்றீங்க, நீங்களே பண்ணலாமே. அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் கேக்குறேன். ஓ சரிம்மா, கொடுங்க. இந்தம்மா. சரி. அக்கா, நீ சொன்ன மாதிரியே அம்பிகா கோயிலுக்குள்ள வரல. வந்தா ஃபங்க்ஷன் நடக்காதுன்னு பயம். உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கார்ல உட்காந்துட்டு இருக்கா. திரு தேடிட்டு போனப்ப சொல்லியிருக்கா. அவன் என்கிட்ட மட்டும் சொன்னான். திருவுக்கு அவங்க அம்மா தான்க்கா உலகமே. காஞ்சனா, வாமா, வந்து சாப்பிடுங்க. இன்னும் இந்த வீட்ல கை நினைக்கிற அளவுக்கு எனக்கு உரிமை வரலம்மா. ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெளிவா சொல்லுமா. இங்க பாருமா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. என் பொண்ணு ஸ்ரீக்கு திருவ கேக்குறேன். நீ சொல்றத கேட்க சந்தோஷமாதாமா இருக்கு. ஆனா திருவையும் அம்பிகாவையும் கேட்காம நாம எந்த முடிவையும் எடுக்க முடியாது. ஏங்க, என்னங்க பேசுறீங்க? அம்பிகா கிட்ட என்னங்க கேட்க போறீங்க? அது மட்டும் இல்ல, திரு இந்த பாட்டியோட பேச்ச என்னைக்கும் மீறவே மாட்டான். என்ன யாரை பார்த்தாலும் அவரை மாதிரியே இருக்கு. திவ்யா, ஒரு வழியா ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லையே.
நான் பயந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. தாத்தா பாட்டி எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? இப்ப நான் சொல்றத நீ ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யணும். என்ன செய்ய சொல்ல போற? கண்ண முடிக்கும். நான் உன் பக்கத்துல இருக்கிறதா நினைச்சுக்கோ. சரி. இப்போ கண்ணத்தோட திவ்யா. திரு, என்னப்பா இங்க வந்து தனியா வந்து நின்னுட்டு இருக்க? அது வந்து மாமா, ஃப்ரெண்டு ஃபோன்ல சிக்னல் கிடைக்கல. அதான். சரி சரி, நீ பேசிட்டு வா. சரிங்க மாமா. சாரி திவ்யா, திடீர்னு என் மாமா வந்துட்டாரு. நான் இல்லைன்னா என்னை தேடுவாங்க. நான் அப்புறமா கால் பண்றேன். இன்னொன்னு பேலன்ஸ் இருக்கு, மறந்துடாது. சரி சரி, போ. பாய். பாய். லட்சுமி, எங்க போயிட்ட? நான் உன்னை காணோம்னு எங்கெல்லாம் தேடுறது? பாட்டி, கோவில்ல தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பணத்தை உண்டியல்ல போட சொல்லி கேட்டாங்க. அதுக்கு தான் போயிருந்தேன். அப்படியா? பாட்டி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? உங்க பெரியம்மா சொன்னதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. மாப்பிள்ளைய பார்க்காம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டாம், அதைத்தானே சொல்ல வர்ற? இல்ல பாட்டி, நான் சொல்றத கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என் அம்மா புத்தகத்தை படிச்சப்போ என் கனவுல ஒருத்தர் வந்தாருல்ல, அவரோட போட்டோவை தான் பெரியம்மா கையில வச்சிருந்தாங்க. என்ன சொல்ற லட்சுமி? நிஜமாவா சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. ஆமா பாட்டி, நானே அதை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டேன். அப்போ மோகனவல்லி உண்மையதான் சொல்லிருக்காளா? உங்க அம்மா வாக்கு சத்தியம். அவ ஒரு தீர்க்க தரிசி. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்த ஆத்தாதா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். சரிபா, அவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. நான் உன்னை காணாமனு தான் தேடிட்டு வந்தேன். வா போலாம். பாட்டி, அந்த அம்மா கிட்ட உண்டியல்ல பணத்தை போட்டுட்டேன்னு பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. சரி சரி, சீக்கிரமா வந்துரு. நான் முன்னால போறேன். சரி பாட்டி. வா. பிரசாதம் கொடுக்கறாங்க, வாங்கிட்டு போயிடலாம். இங்கேயும் இவரே தெரியறாரே, இது உண்மையிலே இவர்தானா இல்ல நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுதா? ஐயோ, என்ன இது? எங்க யாரை பார்த்தாலும் அவராவே தெரியுது. லக்ஷ்மி, கண்டிப்பா உனக்கு ஏதோ ஆயிடுச்சுடி.